பிரித்தானியாவிற்கு சிறிய படகுகள் மூலம் வரும் அகதிகளிடமிருந்து லட்சக்கணக்கான பவுண்டுகள் ரொக்கப்பணம் மற்றும் உடைமைகளை திருடியதாக இந்த குடிவரவு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பிரித்தானிய குடிவரவு துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்ட 5 அதிகாரிகளுக்கும் பிரித்தானியாவின் தெற்கு கடற்கரை பகுதியில் பணியில் இருந்தவர்கள். 2021 ஆகஸ்ட் முதல் 2022 நவம்பர் வரையிலான காலப்பகுதியில் பிரான்சில் இருந்து கடல் வழியாக வரும் அகதிகளை சோதனையிடும் போது அவர்கள் இந்த பணத்தை திருடியதாக தெரிகிறது. அகதிகள் தங்களின் பாதுகாப்பிற்காக தங்களிடம் வைத்திருக்கும் அதிகளவிலான ரொக்க பணத்தை கண்டதும் இந்த அதிகாரிகள் தங்களுக்குள் திட்டமிட்டு அந்த பணத்தை பிரித்துக் கொண்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான ஆதாரங்களாக அவர்களின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் ஒருவரான பாஸ்மிர் மெட்ரோ என்பவர் தான் கொசோவாவை சேர்ந்தவர் என பொய்யான தகவலை கூறி 2003 தஞ்சம் புகுந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உண்மையில் அவர் அல்பேனியாவை சேர்ந்தவர் என்பதும் போலி அடையாள ஆவணங்கள் வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இந்த வழக்கில் மொத்தம் 6 பேர் மீது பண செலவை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. எனினும் லண்டன் நீதிமன்றத்தில் ஆஜரான இந்த அதிகாரிகள் அனைவரும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை தொடர்ந்து நடைபெற உள்ளது. கடல் வழியாக வரும் அகதிகளின் எண்ணிக்கை பிரித்தானிய அரசியலில் முக்கிய விவாத பொருளாக இருக்கும் நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அதிகாரிகளில் இத்தகைய செயலில் ஈடுபட்டமை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது.